கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 10 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதோடு நம்ம கார்த்திக் ரொம்ப சோகமாக நிற்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்திக் என்ன கார்த்திக் இதெல்லாம், இந்த பல்லவி மேடம் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்திக் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ ராஜா அந்த இடத்துலேருந்து போனதோட நம்ம தீபா ரொம்ப சோகமாக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு யோசனை பண்ணி பார்க்குறாங்க. இன்றைக்கி கார்த்திக் ரொம்ப சோகமாக இருக்காருன்னு அதுக்கு காரணமே நான் தான், பாவம் அவர் அப்படின்ட்டு. தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக மாடிக்கு போகிறாங்க. ரொம்ப சோகமாக பில்டிங் மேலே ஏறி நிற்கிறாங்க. அப்போ நம்ம தீபா வந்து கார்த்திக் கூட இருந்த நினைப்புகள் எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு மாடியிலேருந்து குதிக்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம மைதிலி வந்து தீபாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க என்கிட்ட. அப்போ மைதிலி ஓங்கி தீபாவை அறையிறாங்க. என்னடி பண்ண வந்த அப்படின்னு. அதுக்கு தீபா அழுதுகிட்டே நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. சிதம்பரம் டார்ச்சர் பண்ணது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மைதிலி ஷாக் ஆகுறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நீ செத்துட்டா எல்லா பிரச்சனையுமே சரியாயிருமா, நீ நல்லா வாழணும் அப்படின்னு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இங்கே பாரு, இந்த பிரச்சனை என்றைக்காவது ஒரு நாள் சரியாகிரும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் ரொம்ப வேகமாக வீட்டுக்கு வராரு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி எப்போவும் இந்த டயத்துக்கு வரமாட்டியே என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி நடந்ததை சொல்ல இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ தீபா வீட்டில் உள்ள எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு காசு வாங்கிக்கிட்டு இப்படி பண்ணுவான்னு நினைக்கலங்க அப்படின்னு. அப்போ கார்த்தியும் அதே தான் சொல்லுவார், பல்லவி இந்த மாதிரி துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யாருக்கு யார் வேணாலும் பாட்டு பாடி கொடுக்கலாம், இதையெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் மீனாட்சி தீபாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம தீபா வந்து சிதம்பரம் மிரட்டினத்தையும் நம்ம தீபா போய் பாட்டு பாடினத்தையும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம மீனாட்சி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அந்த சிதம்பரம் எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அவர் என்னைய சந்தோஷமாக இருக்க வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு, எப்படியும் மறுபடியும் என்னை பாட கூப்பிடுவார், அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நீ கார்த்திக்கிட்ட உண்மையை சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு. அப்போ தீபா நினைக்கிறாங்க, உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அவர் என்னை வெறுத்துருவாருக்கா அப்படின்னு.